இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக தமிழ் மக்கள் அங்கு நடந்த ஒரு இன அழிப்பின் காரணமாக இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி தமிழர்கள் இருக்கான். நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். ஆனால் மற்ற உலக நாடுகள் அவர்களை மனிதாபிமானத்தோடு பார்த்த அளவுக்கு கூட எந்த கட்சிகளும் சரி, அதாவது திமுகவா அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ், எந்த கட்சிகளும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான எந்த ஒரு முன்முயற்சியையும் இதுவரை எடுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசுடைய இந்த அறிவிப்பை உலகளாவிய இலங்கை தமிழர்களுடைய கருத்தை அவங்க நலனில் வச்சு சொல்றதா நினைக்கிறதா, இல்லை எதிர்காலத்தில் இந்திய இலங்கை சீனாவுடைய வெளியுறவு கொள்கையை மனசுல வச்சு நகர்த்துற ராஜதந்திர நகர்வா இதை பார்க்கறதா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்திய அரசு அண்மையில் சட்டத்தை திருத்தியது. அதில் இமிக்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னு அந்த பழைய ஃபாரினர்ஸ் ஆக்டை மாற்றி இமிக்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி பல்வேறு ஈழத்தமிழர்கள் அவர்கள் எஃப்ஆர்ஓ ஆஃபீஸர்ல இருந்து மத்திய அரசு அதிகாரிகள் நெருக்குதல் கொடுத்தாங்க. நீங்க எப்படி இந்தியாவுக்குள்ள வர்றீங்க, தங்கி இருக்கீங்கன்னு பல்வேறு நபர்களை நெருக்கடி கொடுத்ததற்கு பின்பு அண்மையில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டு தமிழக முதல்வர் ஒரு வலைதளத்துல ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இலங்கை தமிழர்களுடைய நிரந்தர குடியுரிமைக்காக குரல் கொடுப்போம், மத்திய அரசு அதை விரைவிலேயே முடிச்சு கொடுக்கணும். அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தேர்தலில் குடியுரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், நாங்கள் தேவையான வேலைகள் செய்வோம்னு சொன்னார். ஆனால் இதுவரை 5 ஆண்டுகளாக எதுவும் செய்யலை. காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தொடர்ச்சியாக அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காம மறுத்து வருகிறார். அதுக்கு காரணம் தமிழக அரசு தான் காரணம். ஏன்னா நீங்க தான் தமிழர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வற்புறுத்த வேண்டிய நிலையில நீங்க இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரும் பாராளுமன்றத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போதெல்லாம் எங்கே போனீங்க? ஏற்கனவே இலங்கையில தமிழர் பகுதியில் சிங்களவர்கள் குடியேற்றம் நடந்திருக்கு. 13வது சட்ட திருத்தம் கூட பேசப்பட்டுச்சு. ஒரு வருகையா நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு திட்டமிட்ட ஒரு குடியேற்றம். தமிழர்களை அவர்கள் வாழக்கூடிய பகுதியில், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி சிறுபான்மையா மாற்றுவது. முன்னாடி ஒரு அரசினுடைய அதிகார பலத்தோட நடந்தது. இப்போ ஒரு ரகசியமாக இந்த முகாம்கள்ல இருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு குறிப்பா இந்த கியூ பிரான்ச் உளவுத்துறையால என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களோ இல்ல உறுதுணை அவங்களுக்கு நடக்குது? கண்காணிக்கிறது, அவர்கள் மீது வழக்கு போடுவது, அவர்களை மிரட்டுவது. அவர்கள் பண்ணிய தவறுன்றது தமிழர்களாக பிறந்தது. 2வது தமிழ்நாட்டு தமிழர்களை நம்பி வந்தது. அதுதான் மிகப்பெரிய. நான் சொல்றதெல்லாம் அதைத்தான் சொல்றேன். மார்வாடிகள், குஜராத்திகள் அவங்க ஃபுல்லா பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனா ஈழத்தமிழர்கள் கட்டிட வேலைக்கு கூட போக முடியல. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அதிகாரத்துல தமிழர்களுக்கான அதிகாரம் ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்னு சொல்றதே வெக்கக்கேடு. தமிழர்களுக்கான ஆட்சி நடத்துறன்னு சொல்றதே வெக்கக்கேடு தான். சொல்ல போனா அதான் தமிழர்கள்ன்றவங்க தமிழ்நாட்டுல எப்படி ஈழத்துல அதிகாரம் இல்லாம இருக்காங்களோ அதே மாதிரிதான் என்னை பொறுத்தளவுல நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல தமிழர்களிடம் அதிகாரம் இல்லை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டேன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு சமகால நிகழ்வுகளை அறிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழக முதல்வர் ஒரு வலைதளத்துல ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இலங்கை தமிழர்களுடைய நிரந்தர குடியுரிமைக்காக குரல் கொடுப்போம், மத்திய அரசு அதை விரைவிலேயே முடிச்சு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோன்ற மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறாரு. நம்ம வரவேற்கிறோம். என்னதான் அவரு இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு.
அவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தேர்தலில் குடியுரிமைக்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம், நாங்கள் தேவையான வேலைகள் செய்வோம்னு சொன்னார். ஆனால் இதுவரை 5 ஆண்டுகளாக எதுவும் செய்யலை. இருந்தாலும் தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல்வாதிகள் பேசுவதை கூட நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். அவங்க செயல் தளத்தில் செயல்படலைன்னு அந்த வருத்தம் இருந்தால் கூட நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறோம். ஏன் வந்து அவர்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்ற அந்த மிக முக்கியமான அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து உலக நாடுகளில் ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அந்த நாடுகளில் எல்லாமே வந்து அவர்கள் குடியுரிமை பெற்று இருக்கார்கள். அதே போல் அந்த நாடுகளிலே அந்த நாட்டின் அரசு அதிகாரிகளாக பணி செய்திருக்கிறார்கள். பெரிய மருத்துவராக, இன்ஜினியராக, தொழிலில் பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக கூட ஆகியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு வந்த எந்த ஈழத்தமிழர்களும் குடியுரிமை பெற முடியவில்லை. அவர்கள் ஒரு ஈழத்தமிழர் என்பதால் ஒரு அரசு வேலை பார்க்க முடியவில்லை. ஒரு மருத்துவ படிப்பை இங்கு வந்து படித்துவிட்டு ஒரு தொழில் செய்ய முடியவில்லை. ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக கூட அல்ல, ஒரு சாதாரண வார்டு மெம்பராக கூட வர முடியாது. ஆக நம்ம சொல்வது என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக தமிழ் மக்கள் அங்கு நடந்த ஒரு இன அழிப்பின் காரணமாக இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி தமிழர்கள் இருக்கான். நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். ஆனா மற்ற உலக நாடுகள் அவர்களை மனிதாபிமானத்தோடு பார்த்த அளவுக்கு கூட நாம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுகிற 10 கோடி மக்களும் இல்ல 10 கோடி மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, இந்த தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய இந்திய அரசு, அது எந்த கட்சிகளும் சரி, அதாவது திமுகவா அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ், எந்த கட்சிகளும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான எந்த ஒரு முன்முயற்சியையும் இதுவரை எடுக்கல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ரீமோம பண்டாரநாயக்கா காலத்துல வந்த அவர்கள் குடியுரிமை பெற்று இருக்காங்க. அவர்கள் அங்கங்கே மலைவாழ் பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜூலை கலவரம் 83 ஜூலை கலவரத்திற்கு பின்பு வந்த ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக இன்னும் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாடுகளிலும் இவ்வளவு நீண்ட காலமாக வந்தவர்களை அகதிகளாகவே, அதாவது இந்தியா என்ன சொல்கிறது, அகதிகள் என்று கூட சொல்லவில்லை, அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள். இந்தியாவுக்குள்ள அகதிகளா இல்லை, அவங்க ரெஃப்யூஜி இல்லை, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் நாங்கள் கொடுக்கல அவங்களுக்கு. அவங்க இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக உள்ளே வந்து தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்திய அரசு சொல்லுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்திய அரசு அண்மையில் வந்து சட்டத்தை திருத்தியது. அதில் வந்து இமிக்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதை பழைய ஃபாரினர்ஸ் ஆக்டை மாற்றி இமிக்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி பல்வேறு ஈழத்தமிழர்கள் வந்து அவர்கள் எஃப்ஆர்ஓ ஆஃபீஸர்ல இருந்து மத்திய அரசு அதிகாரிகள் நெருக்குதல் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வர்றீங்க, தங்கி இருக்கீங்கன்னு பல்வேறு நபர்களை நெருக்கடி கொடுத்ததற்கு பின்பு அண்மையில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவில் 9 ஜனவரி 2015 முன்பு இந்தியாவிற்குள் வந்த ஈழத்தமிழர்களை நாங்கள் வந்து ஃபாரினர்ஸ் ஆக்ட் படி அவர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி, ஒரு செய்தி. ஆனால் இப்போ மற்ற பூட்டான்ல இருந்து மற்ற இந்தியாவை சுற்றியுள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இங்கிருந்து வந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து
2024 டிசம்பர் வரை வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க இந்தியாவுக்குள்ள தங்கிக்கிறலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்ப ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கட் ஆஃப் இந்த டேட்டை 2015 வச்சிருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு கூட இலங்கையில அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்திய அரசு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. அதை கூட காப்பாற்ற முடியாம இவங்க இருக்காங்க. அதாவது இந்த பிஜேபி வந்ததிலிருந்து இந்த ஆட்சியில தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் பிடித்து செல்லப்பட்டு, இலங்கை கடற்படையினால் பிடித்து செல்லப்பட்டு, வழக்கு போடப்பட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அபரிவிதமான ஃபைன் அமௌண்ட் போடுறாங்க. இவர்களுடைய படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுது. ஆனால் இந்திய அரசு தன்னுடைய நட்பு நாடு என்று சொல்லுகிற அந்த இலங்கையிடம் ரொம்ப கருணை காட்டுது. இன்னொரு பக்கம் அங்கிருந்து இங்கு தப்பி ஓடி உயிர் பிழைக்க ஓடி வந்த ஈழத்தமிழர்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கிறார். ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்குது. மற்ற நீங்க திபெத் அகதிகள் எப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி நடத்தப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள்லாம் மிக சொகுசாக திபெத் மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்துல சத்தியமங்கலம் பக்கத்துல திபெத் அவங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா திபெத்தில் இருக்கிறது மாதிரியான ஒரு கலாச்சாரத்திலிருந்து வீடுகள் அமைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா ஈழத்தமிழர்களுடைய முகாம்களுக்குள்ள போய் பாருங்க, ஒரு மிக மோசமான வாழ்விடம் எப்படி இருக்கணும்னா அது மாதிரி இருக்கும். அந்த எந்த முகாமை நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவு மோசமான மக்கள், ரொம்ப நெருக்கமா. அப்ப வந்தவங்க 83 வந்தவங்க 90 வந்தவங்க எப்படி வீடு கொடுக்கப்பட்டாங்களோ அப்படியே இருக்கு. அவங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படல, எந்த ஒரு வசதிகளும் அவங்க செய்து கொடுக்கப்படல. ஆக தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக இவர்களை இப்படியே வைத்திருக்கப்படுது. இதை பற்றி எந்த அரசுக்குமே, அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இவர்களை பற்றியான எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அப்ப இவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் திரும்பி இலங்கைக்கு போவதற்கான ஒரு இது இருக்கான்னா ஒரு வாய்ப்பு முழுக்க இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து வந்தவர்கள் கிட்டத்தட்ட 3-4 பரம்பரையா இப்ப மாறிட்டாங்க. எல்லாருமே இன்னைக்கு வாழ்றவங்கல்ல 90% பேர் இந்த மண்ணுல பிறந்து இல்ல சின்ன குழந்தைய வந்தவங்க. இப்ப எல்லாரும் அவங்க திருமணமாகி இங்க உறவோட இருக்கிறவங்க. இலங்கையில போய் அவங்களுடைய சொந்த ஊர் எது, சொந்த மண் எது, எங்க வாழ போறோம்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும். அதனால தொடர்ச்சியா அவர்கள் இங்கேதான் வாழ போறோன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஏன்னா இலங்கைக்கு போறோன்னு விரும்புறவங்க போயிட்டாங்க. ஆல்ரெடி போறோன்னு சொல்றவங்களை கூட சில நேரங்களில் இந்திய அரசு என்ன செய்யுது, அனுப்ப மாட்டேங்குது. ஆனா இங்க இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப இந்த மக்களை நீங்க இன்னும் இப்ப கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா அகதிகளா வச்சிருக்கீங்க, சட்டவிரோத குடிகள்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இன்னும் 100 ஆண்டுகளா அப்படியே வச்சிருக்க போறீங்களா? அப்ப இந்த 10 கோடி மக்களுக்கான தமிழர்களுக்கான அரசா இருக்கிற தமிழ்நாட்டு அரசு, இல்ல திமுகவோ அதிமுகவோ ஏதோ என்ன நீங்க செய்ய போறீங்க? அப்ப அதற்கு என்ன முடிவு? ஒரு எண்ட்லெஸ்ஸா இதே போய்கிட்டே இருக்குமா? அப்ப இதற்கு ஒரு நெருக்கடி கொடுத்தே ஆக வேண்டாம். இது ஒரு சரியான காலகட்டம். அதனால இந்த தேர்தலில் நாங்க அதற்காகத்தான் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு நாங்க என்ன செய்யறோம்னா, ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், அதை எல்லா அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தணும். இந்த தேர்தலில் அதை நாங்கள் பிரச்சாரப்படுத்துவோம், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வலியுறுத்துவோம்னு சொல்லி தான் நாங்கள் சில போராட்டங்களை எல்லாம் அண்மையில் நடத்தணும். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். கண்டிப்பாக தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இங்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட விரோதமாக இல்லை, சட்டப்படிதான் அவங்க வந்திருக்காங்க. பெரும்பாலான மக்கள் மண்டப முகாம்ல பதிவு செய்து கொண்டு இன்னைக்கு சட்டப்படி வந்திருக்காங்க. அவங்க சட்டவிரோத குடியேறிகள் நீங்க சொல்றதே மிகப்பெரிய தப்பு. ஒண்ணு, நீங்க அகதிகளாக அவர்களை அங்கீகரிக்கணும். இல்லாவிட்டால் நீங்க ஐரோப்பிய ஐநாவிடம் அவர்கள் ஒப்படைங்க. ஐநா பார்த்துக்கொள்ளும். ஐநா அகதிகள் அமைப்புல நீங்க கையெழுத்திடுங்க. ஐநா அமைப்பு பார்த்துக்கொள்ள அவர்களுக்கு தேவையான நாடுகளுக்கு அவங்க அனுப்ப போறாங்க. ஏன்னு மற்ற நாடுகளிலே, உலக நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, ஆஸ்திரேலியாலாம் அவர்களை அவர்களுக்கு கொடுத்த உரிமைகள்ல
100% உரிமையை கூட இந்திய அரசு கொடுக்கல. இன்னைக்கும் அவர்கள் வந்து மிக துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு முகாம்ல இருந்துட்டு, நேற்று கன்னியாகுமரியில முகாம்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன், இன்னைக்கு வந்து கணக்கு எடுத்தாங்க, என் மனைவி தான் போனாங்க, ஏன் உன் கணவர் வரலைன்னு சொல்லி அவர் பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க, அதிகாரிகள் மிரட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இரவுல வந்து கண்டிப்பா முகாமுக்குள்ள வரணும், முகாமை விட்டு வெளியில போகக்கூடாது. பெரிய பெரிய தலைவர்கள் வர்றாங்க, டெல்லியில இருந்து ஜனாதிபதி வர்றாரு, பிரதமர் வர்றாரு, அமைச்சர்கள் வர்றாங்கன்னா நம்ம வந்து முகாமை வெளியில போகக்கூடாதுன்னு நோட்டீஸ் போட்டு விட்டுறாங்க. அப்ப ஒரு மிக மோசமான ஒரு ஒரு குற்ற பரம்பரையினராக ஈழத்தமிழர்கள் வந்து இந்த மண்ணில் நடத்தப்படுறாங்க. இது வந்து ஒரு கேவலமான விஷயம். இதை வந்து இவங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் தொப்புள் கொடி உறவு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு தன்னுடைய தொப்புள் கொடி உறவை நீ இப்படியா நடத்துவ? ஒரு ஈழத்தமிழர்களை மற்ற அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவன்லாம் இந்திய அரசு வந்து அவன் இந்து, கிறிஸ்டின்னு, பார்சி எல்லாத்தையும் நீ நல்லா நடத்துகிற பொழுது நீ வந்து ஏன் ஈழத்தமிழர்களை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறீர்கள்? அப்ப தமிழக அரசு இதுல வந்து ஒரு முடிவை எடுத்தாகணும். இந்திய அரசுக்கு நெருக்குதல் கொடுத்தாகணும். ஏன்னா இது தமிழக அரசு வந்து முடிவு செய்யற விஷயம். அதாவது அவங்க முடிவு செஞ்சு அவர்கள் குடியுரிமை கொடுத்து விட முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்திய அரசினுடைய அதிகாரம். குடியுரிமைன்றது இந்திய அரசினுடைய அதிகாரம், தமிழக அரசால் அது வந்து. ஆனால் தமிழக அரசு இந்திய அரசிற்கு எத்தனையோ விஷயங்கள்ல அழுத்தம் கொடுக்கிறார்கள் இல்லையா? அது அந்த வகையில இதற்கு ஒரு கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் குடியுரிமை கொடுப்பதற்கு வந்து தமிழக அரசு எந்த கட்சியா இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் செய்யணும். தமிழக முதலமைச்சர் இதற்கு முன்பு போன தேர்தலில் வெறும் சொல்லாவே இருந்துருச்சு. இப்பயும் அவருடைய பேச்சா இருக்கக்கூடாது, அது செயலாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு இலங்கை பெண், திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு இலங்கையில சின்ன வயசுல வந்த பெண்ணு இங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இலங்கையில் உள்ள தன்னுடைய தாய் தந்தையரை பார்ப்பதற்காக போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க தாய் தந்தையர்ல உறவினர்களை பார்க்க போயிட்டு வரும்போது, நீ வந்து இலங்கை பிரஜைன்னு சொல்லி நீ எப்படி இந்திய பாஸ்போர்ட் வச்சிரு, அவங்க அதெல்லாம் ஜீரணிக்க முடியல. நான் இங்கே தாங்க சின்ன வயசுலேயே இருந்தேன், சில பேர் இங்கே தான் பிறந்தாங்க, நான் வந்து இந்திய குடிமகன் தானே, நான் இப்படி இலங்கைன்ற அளவுக்கு அவங்க வந்து மனதளவில் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தினுடைய காவல்துறையும் சரி, இல்லை தமிழக அரசும் சரி, இல்லை எஃப்ஆர்ஓ ஆஃபீஸரும் சரி, எல்லாருமே வந்து அவர்களை நீ வந்து என்னதான் இருந்தாலும் நீ இலங்கை பிரஜை தான், நீ ஒரு ஆதார் அட்டை வச்சிருந்தது தப்புன்னு சொல்லி ஆதார் அட்டை வச்சிருந்ததுக்காக கைது செய்து சிறையில் போடுறாங்க. அப்ப அவ்வளவு மோசமாக அவர்களை வந்து காவல்துறையும் சரி அரசும் சரி, இப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு சிறப்பு முகாம்கள் நீங்க திருச்சியில பாத்தீங்கன்னா மற்ற முகாம்களும் சரி, சிறப்பு முகாம், அந்த முகாம்ல உள்ளவர்களை எல்லாம் அடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான். தமிழக அரசு தான் அவர்கள் வந்து நீ ஆதார் அட்டை எடுத்துட்ட, இலங்கை தமிழர்ன்றத மறைச்சு இந்திய தமிழர்னு சொல்லி நீ ஆதார் அட்டை எடுத்துட்டேன்னு சொல்லி அவர்களை தூக்கி சிறையில் அடைச்சதோடு இல்லாமல் அவர்களை வந்து முகாம்லையும் அடைச்சிருக்காங்க, பெண்களை அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 9 பெண்கள் சிறப்பு முகாம்களுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க, ஜெயில் மாதிரி. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. அவர்களில் வந்து பல பேர் நாங்கள் இலங்கைக்கு போகணும் அப்படின்னு விரும்பினா கூட அவர்கள் வழக்கை விரைவாக நடத்தலை இந்த அரசு. அவ்வளவு ஒரு மோசமான அரசா இருக்கு. நம்மளை பொறுத்தளவுல நம்ம என்னன்னா நம்மள்ட்ட அதிகாரம் இல்லை. சொல்லப்போனால் அதான் தமிழர்கள்ன்றவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஈழத்தில் அதிகாரம் இல்லாமல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் தமிழர்களிடம் அதிகாரம் இல்லை. தமிழர்கள் கெஞ்சி கேட்கக்கூடிய, கையேந்தி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனுடைய வெளிப்பாடு தான். இல்லாட்டா வந்து 10 கோடி தமிழர்கள் இருக்கிற உங்க மாநிலத்துல அவர்கள் வந்து வந்திருக்காங்க, 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா அகதிகளா இருக்காங்க, ஏன் அவர்களை அகதிகளா வச்சிருக்க, ஏன் குடியுரிமை கொடுக்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு எம்பி இருக்காங்களா பாருங்க. பாராளுமன்றத்துல அமித்ஷா சொல்றாரு,
போன முறை காங்கிரஸ் ஆட்சியில திமுக அரசு என்ன உங்க பாலிசியோ அந்த பாலிசியை தான் நாங்களும் கைப்பற்றுறோம் பின்பற்றோம்னு சொல்றாங்க. அப்ப யாருக்குமே ஈழத்தமிழர்களை பொறுத்தளவுல ஒரு நல்ல பாலிசியே கிடையாது. அப்ப அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த இதை நம்ம கண்டிப்பாக வலியுறுத்தக்கூடிய தலைவர்களா நம்ம தலைவர்கள் இல்லை. நம்ம தலைவர்கள் எல்லாமே ஈழத்தமிழர்களுடைய ஓட்டை, அதாவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பேசி தமிழர் ஓட்டை வாங்கி கொண்டு தமிழினத்துக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி துரோகம் செய்யக்கூடிய தலைவர்களாக தான் இருக்காங்க. வெளிப்படையா பேசுறதா இருந்தா அப்படித்தான் நான் குற்றச்சாட்டு வைப்பேன். ஆனாலும் அவர்களுடைய பிரச்சனை தீரணும், நீண்ட கால அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும்னா அவர்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கிற நிலையில தான் நானும் நிக்கிறேன். அப்ப அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இலங்கை தமிழர்களுடைய நிரந்தர குடியுரிமை விஷயத்துல இந்தியாவில ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுதான் என்ன, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது தளராம இருக்கு? இல்ல அததான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகள் நலவாழ்வு அந்த இதுல அவங்க கையெழுத்து போடாதனால ஐநா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் பிரச்சனையில நாங்க தலையிட முடியாது. ஏன்னா இந்திய அரசு ரெஃப்யூஜி இதுல கையெழுத்திடலை, அதனால நாங்க தலையிட முடியாதுன்றாங்க. அப்ப இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க அதுல சேர மாட்டோம், அதே நேரத்துல இந்த அகதிகளை நாங்களே பராமரிப்போம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, பராமரிக்கிறோம்னா அவங்கள ஒரு நல்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்களா? இல்லை. அவர்கள் அந்த காலகட்டத்தில் அங்கு நடந்த இனக்கலவரத்தில் தங்கள் உடைமைகளை உயிரையும் இழந்து, பல்வேறு பொருள் சேதத்தை இழந்து, உயிரை இழந்து, உடல்ல பல்வேறு காயம்பட்டு இந்தியாவுக்குள்ள தப்பி பிழைப்பதற்காக, உயிர் பிழைப்பதற்காக வந்தாங்க. வரும்போது அவர்கள் யாரும் பாஸ்போர்ட் வந்ததில்லை, எதுவும் இல்லாமல் படகுல வந்தாங்க. மண்டப முகாமில் பதிவு செய்யப்பட்டு இங்கே தங்கி இருக்காங்க. அப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அந்த அகதிகள் நலவாழ்வு இதில் கையெழுத்திடாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப நீங்க கையெழுத்திட்டு ஒண்ணு இவர்களை ஐக்கிய நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்கு இவங்களை மாத்துங்க, இல்லையா இவர்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுங்க. அதைத்தான் நம்ம இப்ப கேட்கிறோம். பிரச்சனையே அதுதான். இந்திய அரசு தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை மட்டும்தான், நீங்க மற்றவர்களை நீங்க அப்படி இல்லை, மற்ற அகதிகள் எல்லாமே இந்தியா முழுக்க நல்லா தான் இருக்காங்க. இந்த அகதிகளை மட்டும்தான் வச்சிருக்காங்க. இப்ப கூட இந்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வருது. பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய, ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடியவர்களை எல்லாம் நாங்க குடியுரிமை கொடுப்போம்னு சொல்றது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் 39 பேர் ஏன் பாராளுமன்றத்துல அதுல இலங்கை தமிழர்களை சேருங்கன்னு ஏன் ஒரு குரல் கொடுக்கல? இவர்கள் அதாவது யாருக்குமே இவர்களுக்கு இன உணர்வுன்றதே கிடையாது. இவர்கள் முழுக்க தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தமிழர்களுக்கான ஆட்சியா இது இல்லைன்றத நான் கொஞ்சம் அரசியலா பேசணும்னா அப்படித்தான் பேச முடியும். ஆனாலும் ஈழத்தமிழர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு இந்த அரசியல் கட்சிகள் விரும்பினா இந்திய அரசு செய்ய முடியும். ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அந்த ஆக்ட்ல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போட்ட அந்த இடத்துல நீங்க ஒரு வேர்டு ஸ்ரீலங்கான்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவர்களுக்கு குடியுரிமை கிடைச்சிடும். அப்ப அதையே வேணும்னே காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி தொடர்ச்சியாக அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காம மறுத்து வருகிறது. அதுக்கு காரணம் தமிழக அரசு தான் காரணம். ஏன்னா நீங்க தான் தமிழர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வற்புறுத்த வேண்டிய நிலையில நீங்க இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரும் பாராளுமன்றத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போதெல்லாம் எங்க போனீங்க? இங்க அதுல ஈழத்தமிழர்களையும் சேர்க்கணும்னு நீங்க ஏன் வற்புறுத்தல?
அதெல்லாம் நமக்கு வந்து கேள்வியா வருது. ஆனாலும் இவர்கள் செஞ்சதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இருந்தாலும் இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில நம்ம திரும்ப கெஞ்சி கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. என்னை பொறுத்தளவுல நீங்க இனிமேலாவது செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம தமிழக முதலமைச்சரையும் சரி இந்திய அரசையும் கேட்டுக்கிறோம். இனிமேலாவது, ஏன்னா அவங்க ஒன்றும் ரொம்பலாம் இல்லை. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து 30 ஒரு 2 கோடி 3 கோடி இல்லை 50 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதே வந்து ஒரு 1.25 லட்சம் பேர். அதான் முகாம்கள்லையும் சரி வெளிப்பதிவுலையும் தங்கி இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் பேர் மட்டும்தான் வந்து ஈழத்தமிழர் இருக்காங்க. அந்த 1.25 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்தா என்ன ஒரு இதாகிற போகுது? 10 கோடி தமிழர்களும் சிந்திக்கணும். தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இவ்வளவு மோசமான நிலையை வந்து இந்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழக அரசியல் கட்சிகள் யாருமே வாய்மூடி மௌனமா இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேச மாட்டேன்றாங்க. அப்படின்ற விஷயத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் சிந்திக்கணும். தங்களுடைய உறவுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நான் கடுமையாக குற்றம் சொல்லுவேன். இவர்கள் வந்து அதாவது நேர்மையானவர்களாகவே இல்லை. தங்களுடைய உண்மையிலே உங்க சகோதரனை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ராமநாதபுரத்துல போன வாரம் ஒரு அம்மா வந்துச்சு, கும்மிடிப்பூண்டி முகாம்ல இருந்து. எங்க அப்பா வந்து நல்லா கவனிங்க, 86ல் எங்க அப்பாவும் அம்மாவும், எங்க அப்பா இலங்கைக்கு பிழைக்க போயிட்டு வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு தொழிலுக்காக போனாரு. 86ல் போறாரு. 90ல் கலவரத்துல திரும்பி வந்துறாரு. அவரு இலங்கை சிட்டிசனே கிடையாது, இலங்கையில யாருமே கிடையாது. அவர் ஊர் வந்து ராமநாதபுரம் பொட்டிரெட்டி. அதாவது ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல 8 கிலோமீட்டர்ல ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல பொட்டிரெட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த அம்மா வந்து தன்னுடைய அந்த ஃபேமிலி, அப்பா அம்மா ஃபேமிலியோட திரும்பி வந்துறாங்க. வந்த உடனே எந்த டாக்குமெண்ட்டும் அவங்க இல்லாதனால எப்போதும் போல படகுல வர்றாங்க. அகதிகளா பதிவு பண்ணி கொண்டாந்து அந்த முகாம்ல நம்ம கும்மிடிப்பூண்டி முகாம்ல போட்டிருக்காங்க. இப்போ போலீஸார் வந்து அந்த அம்மாவை நீ எப்படி ஆதார் கார்டு எடுத்த, நீ எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்கிட்ட வந்து நாங்கள் இந்தியன் சிட்டிசன் தாங்க, நாங்கள் முகாம்ல வசிக்கிறோம், எங்க முழு ஊரே எங்க சொந்தக்காரங்க தான், நான் முழுக்க அந்த பொட்டித்தேட்டி ராமநாதபுரத்துல பொட்டித்தேட்டி கிராமம் தான், முழுசா எல்லாமே எங்க உறவினர் தான், இலங்கையில எனக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட கிடையாது, நான் இந்தியன் சிட்டிசன், என்னை போய் இப்படி டார்ச்சர் பண்றாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து அந்த அம்மாவுக்காக நான் அதிகாரிகளுக்கு மன அனுப்பியிருக்கேன். அப்ப பாருங்க, ஒரு இந்தியன் சிட்டிசனா ரொம்ப பேர் அது மாதிரி இருக்காங்க. இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்தியன் ஆர்ஜினா இருக்கிறவங்க, அதாவது இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்களும் சரி, இந்தியன் ஆர்ஜினா இருக்கிறவங்க, அதாவது அப்பா அம்மா இந்தியன் சிட்டிசனா இருந்து இலங்கைக்கு போயிட்டு ஒரு 10 ஆண்டுகள்ல வந்தவங்க, 15 ஆண்டுகள்ல வந்தவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகதியா இருக்காங்க. அவர்களை கூட இவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்காம இந்திய அரசும் சரி தமிழ்நாட்டு அரசும் சரி வஞ்சிக்கிறது. இது ஒரு மோசமான நிலை. இதற்கு வந்து ஒரு சரியான முடிவு கட்டணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். அதற்கு வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வேலைகளை நம்ம எல்லாரும் இணைஞ்சு பார்க்கணுன்றதை என்னுடைய கோரிக்கை.